அன்னைக்குதான் தெரிஞ்சது இதுக்கப்புறம் திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிட்டாங்க. ஷார்ட் ஃபார்ம் நீங்களே போட்டுக்கோங்க. கூட்டணி திமுக, அதுக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம் வருதோ நீங்களே போட்டுக்கோங்க. எங்கயாவது திமிரா பேசினா ஒரே வார்த்தை சொல்லுங்க, அண்ணன் குளத்தூருக்கு வழி அப்படின்னு மட்டும் கேளுங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க யாரு. ஆனா தளபதினா என்ன நேஷனல் நினைச்சீங்களா? இன்டர்நேஷனல். ரொம்ப டைம் இல்லாம தான் ஸ்டார்ட் பண்றோம். மழை ஒரு பாதி எடுத்துக்கிச்சு. ரெண்டாவது உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு அந்த ஒரு இறால் பண்ணையில ஏற்பட்ட ஆக்சிடென்ட். அவ்வளோத்தையும் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தை தோங்கி என்னென்னலாம் எதிர்ப்பு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சிங்கநடை போட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு கட்சி இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதுக்காக இந்த தமிழ் மக்களோட பல ஆண்டு கால வேண்டுதல், இது தவம்னே சொல்லலாம். அந்த தவத்துக்கு கிடைச்ச வரம் தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய். அவர் பாணியில சொல்லணும்னா முதல்ல என்னைக்கு அவர் சொல்றது, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். அது என்னப்பா அது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் கேட்டா ரொம்ப சிம்பிளா சொல்லுவாரு. நமக்கு அல்லாஹு அக்பர்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அரோஹரான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அலேலியான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், நாம எல்லாரும் என்னைக்கு ஒண்ணுதான், தளபதியோட கண்ணுதான், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு அவங்களே இவங்களே வணக்கம் சொல்ற பிரச்சனையே இல்லை. என் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம். ஆனா இன்னைக்கு என்னன்னா புரோட்டோகால், ஆட்சிக்கு வந்துட்டோம்ல. இங்க உட்கார்ந்து இருக்காரு எங்களுடைய சட்ட மாமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரகாசம் என்ற குட்டி. அவர்களை வணங்காமல் தமிழுக்கு ஒரு உருவம் இருந்தா அப்படிதான் இருக்கும், வெள்ளக்கலர் சிப்பா போட்டு. எங்கள் அண்ணன் அன்புக்கினிய நாஞ்சில் சம்பத் அவர்களையும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா நாங்க வரும்போது ஒரு கூட்டம் நினைச்சு வந்தோம். அந்த ரோட்ல வரும்போது என் ஃப்ரெண்டு கூட வந்து சொல்றாரு, அண்ணன் மணி இன்னும் மாநாட்டுக்கு எதுவும் வந்துட்டோமா அப்படின்ற லைட்டை பார்த்துட்டு. அப்படி சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சிவசங்கருக்கும், இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் அப்பு ஜெகன் அவர்களுக்கும், கழகத்தின் கண்மணிகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல் வணக்கம். மேடையில் இருக்கும் நல்லவர்களுக்கும் கீழே இருக்கும் வல்லவர்களுக்கும் வணக்கம். யார் பேராவது விட்டு இருந்தா தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க, அப்பு ஜெகன் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படி சொல்லும் போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்தது. ஆனா அது என்ன சும்மா சாமானியமா நடந்த விஷயமா? 78 வருஷ கட்சி, 55 வருஷ கட்சி, 18 கட்சி கூட்டணி, 26 கட்சி கூட்டணின்னு ஒட்டுமொத்த பேரும் இந்த மாதிரி மேடையில நிக்க இடம் இல்லாம கூட்டணி கட்சிக்காரங்க ஒன்னா நின்னோம். 2 வருஷம் ஆன ஒரு கட்சி, கட்சியை தொடங்கினது தன்னனே. மத்த கட்சியெல்லாம் போய் கேளுங்க, கட்சி யாரு தொடங்கினது? எங்க தாத்தா கட்சி, எங்க அப்பா கட்சி, எங்க சித்தப்பா கட்சின்னு என்னமோ கடையை அப்பனுக்கு அப்புறம் புள்ள நடத்துற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒத்தையாளா ஒரே ஆளு வந்து களத்துல நின்று ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. 2 வருஷத்துல ஒட்டுமொத்த பேரையும் முட்டி போட்டு தண்ணி குடிக்க வச்சார்ல, அந்த மனுஷன் முகத்துக்காக விழுந்தது 1.25 கோடி ஓட்டு. அன்னைக்கே அந்த பாட்டுல சொன்னாரு, நான் தன்னன் தனி ஆளு நான் தெரியுது, கொஞ்சம் தள்ளி நின்னா தெரியும் அது 8 கோடி பேருன்னு. அப்படி ஒரு முகம். இன்னைக்கு அது 1.25 கோடியா இருக்கும். கடந்த ஒரு மாசத்திலேயே எங்கேயாவது ஒரு 25 லட்சம் பேர் உள்ள வந்திருப்பாங்க போல இருக்கு. 10வது வரைக்கும் ஒரு 25 லட்சம் பேரு பயத்துல. இந்த திமுக எப்பயுமே பொய் சொல்றதும் பொய் புரட்டு கலப்பி விடுறதும் ஈஸி. அப்படி கலப்பி விட்ட பொய்யை நம்பி ஓட்டு போட பயந்த சில பேரு. அதெல்லாம் சேர்த்து வச்சா இன்னைக்கு நம்பர் 2.5 கோடியை தாண்டும். இப்ப சொல்லுங்க, அடுத்த 25 வருஷத்துக்கு தமிழக முதல்வர் யாரு? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க யாரு. ஆனா தளபதினா என்ன நேஷனல் நினைச்சீங்களா? இன்டர்நேஷனல். ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிற ஒரு தலைவன், ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்கிற ஒரு தலைவன், ஒரு முதல்வர், தமிழக முதல்வர் வெற்றி பெற்றதுக்கு அயல் நாட்டு அதிபர்கள் வாழ்த்து தெரிவிச்ச முதல் முறை வரலாற்று நிகழ்வு இது. சொன்னமா இல்லையா? தேர்தல் அப்ப சொன்னமா இல்லையா? வரலாற்றை எழுதிக்கிட்டு இருக்கோம். எப்படி 1967 அறிஞர் அண்ணா ஒரு படைச்சாரோ, 1977 எம்ஜிஆர் அவர்கள் வரலாற்றை படைச்சாரோ, காந்தி பின்னாடி 1 கோடி பேர் போய் சுதந்திரம் வாங்கின மாதிரி, நேதாஜி பின்னாடி 1 லட்சம் பேர் பின்னாடி அரியணை கட்டின மாதிரி, இன்னைக்கு ஒரு தலைவர் தன்னோட உச்சத்தை தூக்கி போட்டு மக்களுக்காக வந்து நிக்கிறான்.
இவன் பின்னாடி தம்பியும் தங்கச்சியுமா அம்மாவும் அக்காவுமா ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா நிக்கும் தமிழகத்தை மீட்கும் சொன்னோம்ல, அது நடந்திருக்கு. அந்த மக்கள் மேண்டேட்டை மதிச்சாங்களா? அன்னைக்குதான் தெரிஞ்சது இதுக்கப்புறம் திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிட்டாங்க. ஷார்ட் ஃபார்ம் நீங்களே போட்டுக்கோங்க, கூட்டணி திமுக. அதுக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம் வருதோ நீங்களே போட்டுக்கோங்க. இப்படி சேர்ந்து எங்க அண்ணன் பெற்ற வெற்றிய திருடிடலாம், கவலைகளை பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்தீங்க. அண்ணன் ஹாயா உட்கார்ந்து சிரிச்சு டிவி பார்த்திருந்தாரு. நீ என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நீ தப்பி தவறி இதை பண்ணினா 3 மாசம் தாங்காது. 3வது மாசம் 200 தொகுதியில ஜெயிச்சு தமிழக வெற்றி கழக சட்டசபையா ஆளும் சொன்னாரு. அவங்க நல்ல நேரம் அந்த கூட்டணி அமையல. அமைஞ்சிருந்ததுன்னு வைங்க, தமிழ்நாடு இன்னொரு ஜல்லிக்கட்டு புரட்சியை பார்த்து வந்திருக்கோம். தப்பிச்சுட்டாங்க. சரி, பதவி ஏத்தாரு. எப்படி ஏற்க முடியும்? எங்களுக்கு தான் முதல்வர் வேட்பாளர் தோத்துட்டாரு. யாரு? தீயசக்தி. எங்கயாவது திமிரா பேசினா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அண்ணன் கொளத்தூருக்கு வழி அப்படின்னு மட்டும் கேளுங்க. கதறானுங்க. கொளத்தூருன்ற வார்த்தையை கேட்டா கண்ணு குளமா மாறுது. நம்மளும் சும்மா ஒரு இதுல பாவெல்லாம் பாக்குற மூட்ல இல்ல. எங்கேயாவது திமிரா பேச்சு வந்துச்சுன்னா அண்ணன் கொளத்தூர்ல டிராபிக் ஜாமா இருக்கானே, அண்ணன் கொளத்தூர்ல டிராபிக் ஜாமா இருக்கானே. அப்படி ஒரு ஊரையே மிரட்டி வச்சுட்டு தோத்துட்டு அழுகுறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த சென்னை மொத்தம் வெள்ளத்துல போகணுமா? பெரிய கண்ணகி பரம்பரை சாபம் வர்றீங்க ஆளுங்களை பாரு. இப்படி ஒரு சாதனையை படைச்சு இப்படி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்க ஒரு தலைவரை வாழ்த்தலாம் உங்களுக்கு மனசு வராது. வணங்கி அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுமா பண்றாங்க? 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருமா, 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருமா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? யாரா உங்களுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்டா, எரியுதடி மாலா பேனா போடு. சரி, அவர்தான் பெரிய ஒரு விட்டுலான்னு பார்த்தா அந்த பவள விழா பாப்பா சட்டமன்றத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஆளுநர் உரைக்கு நம்ம கிட்ட சொல்றாங்க, தமிழ்தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு தள்ளுவீங்களா? தமிழ்தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளதான் திமுக. ஆளுநர் உட்கார்ந்து இருக்கும் போது முதல் இடத்துல வச்சு பாட வச்சதானா தாவேக்கா. ஆளுநர் உரை அன்னைக்கு முதல்வர் பேச மாட்டாரு. 2வது நாள் தான் நன்றி அறிவிக்குவாங்க. அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. முதல் நாள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு, முதல்வர் அவர்களே பேசுங்கள். ஏன்பா அவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாரு, உங்க அப்பா ரிட்டையர் பண்ணி வீட்டுல உட்கார வச்சாரு, உனக்கு இன்னும் பத்தலையாப்பா? ஏன்பா அவர் வயிற்றுல கொட்டிக்கிற? சரி, இதெல்லாம் கூட ஒழிஞ்சு போகுது. ஏதோ ஆற்றாமையில பொறாமையில பண்றாங்க. அதுக்கு ஏன் பொறாமன்னு யோசிங்க. வெறும் தோல்வி இல்ல, ஒரு துறையும் சொல்லி வச்ச மாதிரி திருடிக்கிட்டு இருந்தமே. நம்ம ஜெயிச்சா நமக்கு 70, அதிமுக 30, அவங்க ஜெயிச்சா அவங்களுக்கு 70, திமுக 30. இன்னைக்கு புதுசா ஒரு தலைவன் வந்திருக்கிறான். ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் ஒரு இடத்துல 1 ரூபாய் திருட மாட்டான். நம்மளையும் திருட விட மாட்டான்னு போது எவனோ திட்டுறான் திமுக காரன். குறையும் தம்பி யாராவது இருந்தா இப்பயே சொல்லிட்டு நாங்களா கண்டுபிடிப்போம். அதனால எப்படி பார்த்தாலும் திருட முடியாது, இப்படி சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அச்சத்துல பயத்துல கதறிக்கிட்டு இப்ப அட்மோஸ்ட் ரீசெண்டா அடிக்கிற கூத்து என்ன தெரியுமா? ஜென்சி. என்னமோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல தேய்ச்சி ஓட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது இன்ஸ்டாகிராம் போல் இல்லடா, எலெக்ஷன் கமிஷன் நடத்துற ரியல் எலெக்ஷன். அதுவே இன்னும் அந்த பவளோட பாப்பாக்கு புரியல. ஜென்சின்னு 50 வயசு 55 வயசு எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நான் சொல்றேன் ஜென்சி யாருன்னு. அந்த கூட்டத்துல நீல கலர் புடவை கட்டி எங்க அம்மா ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, தலை நரைச்சு, அவங்க ஜென்சி. அந்த கூட்டத்துல வெள்ளை சட்டை போட்டு தலை நரைச்சு ஒரு அண்ணா உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அவரு ஜென்சி. எப்பா ஜென்சின்றது 2000க்கு அப்புறம் பிறந்தவன்லப்பா. ஜென்சின்றது ஒரு மைண்ட் செட், ஒரு சேஞ்ச் நோக்கி போற மைண்ட் செட். அது அந்த முகத்தை பார்த்தாதான் வரும். பவள விழா பாப்பா உன்னை பார்த்தா வராது. ஆனா இவங்களுக்கு அவதூறு பரப்ப சொல்லியா கொடுக்கணும். என்னென்ன அவதூறு? இன்னைக்கு நம்ம அமைச்சர், வனத்துறை அமைச்சர் சொந்த காசுல இருந்து வண்டலூர் ஜூக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்கிறார். ஐயோ கவர்மெண்ட் காசு, ஐயோ கவர்மெண்ட் காசு. டேய், கவர்மெண்ட் காசு திருடுறதையோ பொழப்ப வச்சிருந்த நீங்க சொந்த காசுல சேவை பண்ற விஎம்ஏ காரனை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? 33 வருஷமா பசிச்ச வயிற்றுக்கு சோறும் படிப்புக்காக எழுங்கிற குழந்தைங்களுக்கு படிப்பும் கொடுத்த இயக்கம் கூடாது. என்னமோ 2 வருஷம் கட்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது பெரிய பாலத்துல, ஏரால் பண்ணையில 2 மணி நேரத்துல உரிமையாளர்கள் அரசு பண்ணப்படுறாங்க. தமிழகத்தில் எந்த மூலையில எந்த பிரச்சனை நடந்தாலும் துரிதமான நடவடிக்கை. 15,000 ரவுடிகளை ஸ்கிரீன் பண்ணி 3000 பேரை டிடைன் பண்ணி 800 பேரை ரிமாண்ட் பண்ணி 2 நாள்ல 270 கிலோ கஞ்சாவை அழிச்சு 2500 போதை மாத்திரை அழிச்சு ஒட்டுமொத்த கஞ்சா சப்ளையை தடுத்திருக்குது தமிழக வெற்றி கழகம். பாயிண்ட் என்னன்னா கண்ணா, இதெல்லாம் வெறும் ட்ரையலர்.
இதுதான் இன்னும் இதுக்கு 25 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுடைய சீன். 25 வருஷம் இவங்க தாங்குவானுன்றீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. நேரம் இல்லாத காரணத்தாலும் எனது அண்ணன் அன்புக்கினிய தமிழின் உருவமா இருக்கக்கூடிய நாஞ்சிலார் பேச்சை கேட்க வேண்டும் என்ற வேட்கையாலும் இதோட நிறைவு செய்யறேன். லாஸ்டா ஒரு வார்த்தை, யார் ஒருத்தர் முகத்தை பார்த்தா ஒட்டுமொத்த நல்ல மனசு சிரிப்படுதோ அவர் நல்லவர். அந்த நல்லவன் பேரை கேட்டாலே ஒட்டுமொத்த கெட்டவனுக்கு அடி வயிற்றுல புளிய கரைச்சா அந்த நல்லவன் வல்லவன். நீங்க ஒட்டுமொத்த பேரை ஒட்டு போட்டு ஒரு கூட்டணி ஆண்டினால் அந்த நல்லவனை வல்லவனை தொட்டு கூட பார்க்க முடியாது. அவன் தான் தலைவன், தமிழக வெற்றி கழகத்தின் நிரந்தர முதல்வர், தமிழ் தாயின் தவப்புதல்வன். அவரின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி வணங்குகிறோம். லாங் லிவ் சிஎம். நீங்க தான் தமிழகத்திற்கு நிரந்தர முதல்வர். கான்பிடென்டா இருங்க, எப்பயும் நல்லா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.